யானைக்கிட்டி வாழ்வாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அதோடைய பொருள் என்ன? எந்த ராசிக்கு எந்த எண்ணெய் வச்சா அந்த யோகம் வரும்? அது யானை கட்டி வாழ்வார்கள் அப்படிங்கிறது வந்துமா 77ஆம் நம்பரை குறிக்கும். சரியா? இந்த காலத்துல வந்து யானை அப்போ ஒரு அரசன் அப்படின்னு தான் வந்தா யானை கட்டி வாழ்வான். இப்ப கேரளாவில் யானை கட்டி வாழ்வன் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் அரசருக்கு சமமானவர்கள். ஒண்ணு. அப்ப யானை கட்டி வாழ்றாங்கன்னா அவன் அந்த அளவுக்கு வருமானத்தை இருக்கக்கூடிய ஆளுகளா இருக்கணும். 2. அப்போ ஒரு அரசன், அரசு அதிகாரி, மந்திரி இவங்க வந்து யானை கட்டி வாழ்றாங்கன்னா அவங்களுக்கு கீழே ஒரு 500 பேர் வேலையில் இருக்கணும். அவங்க தான் அந்த யானை கட்டி வாழ்வார்களுடைய எண்ணெய் பயன்படுத்த முடியும். சரிங்களா? அப்போ இந்த யானை கட்டி வாழ்வார்களுக்கு மீனிங்ஸ் என்னன்னா, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வேலையாட்கள், அன்னைக்கு அரசன், இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் அண்ட் வேலையாட்கள். இப்ப நான் வந்து 77 வச்சு பயன்படுத்தணும்னா நான் வந்து அரசன், எனக்கு கீழே ஒரு 10-500 பேர் வேலையில் இருக்கணும். அப்ப இந்த எண் வந்து பெரிய பெரிய ஓனருக்கு கொடுக்கணும், பெரிய பெரிய முதலாளிக்கு கொடுக்கணும். அவங்க தான் வெற்றி பெறுவதற்கு ஈஸியாக வெற்றி பெறுவாங்க. சார் சாதாரண ஆளுக்கு கொடுத்தா வெற்றி பெறுவாங்களா? வெற்றி பெறுவாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி வெற்றி பெறுவாங்க, வெற்றி கிடைக்கும். அவர் அரசனை போலே மாறுவார். அந்த 74 நம்பரை பயன்படுத்தும் போது அவருடைய எண்ணங்கள்லாம் அரசனை போலவே மாறும். சரியாம்மா? ஆனால் ஆளுக்கு தகுந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். சாதாரண ஒரு கூலி தொழிலாளி அப்படின்னு வச்சுக்கோங்க, அவர் பேச்சை கேட்கறது ஒரு 10 பேர் இருப்பாங்க அந்த கூட்டத்தில். அதுக்கப்புறம் வந்து ஒரு சாதாரண ஒரு டீ கடைக்காரர், அவருக்கு என்ன ஆகும், ஒரு 10-20 பேர் வாடிக்கையாளராக வருவாங்க. ஒரு மளிகை கடைக்காரர் வச்சிருக்காரு, அவருக்கு ஒரு 10 பேர் வாடிக்கையாளராக வருவாங்க. இதே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, உள்ளுக்குள்ள வேலையாட்கள் அதிகமாக இருப்பாங்க, உள்ளுக்குள்ள ஆட்கள் வர்றது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு நெட்வொர்க்கிங் இருக்காரு, உதாரணத்துக்கு பேங்க் மேனேஜர் வச்சுக்கோமா. பேங்க் மேனேஜர் இருந்ததுன்னா அவர் என்ன பண்ணுவார், அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கீழே ஆட்கள், அவருடைய உள்ளுக்குள்ளே வாடிக்கையாளர் இருக்காங்க பார்த்தியா, அது அதிகம். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு பேங்க்ல இந்த நம்பர் வச்சிருக்கிற ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 500 வாடிக்கையாளர் வந்து போவாங்க, டிரான்சாக்ஷன் ஆகும் பேங்க்ல. இதுதான் அந்த என்னோட தாக்கம். இது 77 என்னோட தாக்கம். ஆனால் சிறப்பான எண் தான். யானை கட்டி வாழ் இன்றைக்கு உழைப்பாளர்கள் தான். யானை கட்டி வாழ்வார்கள் தான் யானை அப்படிங்கிறது இன்னைக்கு உழைப்பாளர். எவ்வளவு தீனி போட்டு கொடுத்தாலும் யானைக்கு பத்தாதும்பாங்க. அப்ப உழைப்பாளருக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் பத்தாது. இவ்வளவுதான் விஷயம்.